தேங்காய் அப்படின்றத வாங்கி அந்த தேங்காயை துருவிட்டு அந்த தேங்காயை பால் எடுத்து தேங்காய் சாதம் பண்ணாலும் சரி, இல்லை தேங்காயை துருவி போட்டு தேங்காய் சாதம் பண்ணாலும் சரி, தேங்காய் சாதத்தை உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனமாக செஞ்சுட்டு அந்த தேங்காய் சாதத்தை நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை எளியவர்களுக்கு நீங்க தானமாக தரும்பொழுது பெருமாளினுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அது தேங்காய் அப்படின்னும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வயத்துல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் புண்களையும் ரணங்களையும் ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு இந்த தேங்காய். நம்ம வாயில இருக்கக்கூடிய புண்கள் ஆறும், நாக்கில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறும், வயிற்றுல பிரச்சனை இருந்தால் தான் அது வாய் வழியாக வெளியே தெரியும். அதனால நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய புண்களையும் ரணங்களையும் ஆற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த தேங்காய். இந்த தேங்காயை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தூவலாக வச்சுட்டு இல்லை தேங்காய் சாதமாக கிளறி கூட சுவாமிக்கு வச்சுட்டு அதை நீங்களோ அடுத்தவர்களுக்கோ தந்து நீங்களும் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீரும். தயிர் சாதத்துக்கும் இதே மகிமை உண்டு, தேங்காய் துருவலுக்கும் இந்த மகிமை உண்டு.